ஹாய் டுடே இன்றைக்கி நம்மளுடைய மெஹந்தி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி மெஹந்திக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற டிசைன் பார்த்திங்கன்னா ஹம்ப் டிசைன் தான். இந்த ஹம்ப் டிசைன்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா தரவாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை வச்சு எப்படி ஒரு டிசைன் மேக் பண்ணலாங்கிறதையும், இந்த டிசைனை எப்படி போடணும் எப்படி போடக்கூடாதுங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளே தெரியும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிளாஸஸ் ஆல்சோ ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் எடுப்பேனான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு அதோட சர்டிஃபிகேட் கொடுக்குற ப்ராசஸ் பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. அதனால நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் கற்றுக்கிட்ட எல்லா பியூட்டிஷியன் டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் இருந்து இதெல்லாம் கற்றுக்குங்க. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். வெல்கம் பேக் டு டிடிக்ரீன் ஃபேஷன் கிரியேட்டிவ் சேனல். வாங்க வீடியோவில் போய் நான் எப்படி உங்களுக்கு ஹம் டிசைன் மேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைன் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு, இப்போ இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஃபஸ்ட்டு ஹம் டிசைன்ஸ் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்க்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக போட்டு பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் நீட்டமாக உங்களுக்கு எப்படி வந்து மொத்தம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எப்போவுமே ஒரு ரஃப்பாக ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மெயின் பேப்பரில் போடுங்க. ஓகே, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தாலும் கொஞ்சம் ரஃப்பாக போட்டு பாருங்கள். ஓகேயா? அதுக்கப்புறம் நீங்கள் மெயினுக்கு வாங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அப்போ வந்து இந்த ஹம்பெல்லாம் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேப் ஒட்டாமல் ஒட்டி போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுகிட்டே வாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஹம்பு போடும்போது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் கையை ஆடாமல் நான் அப்போவும் சொல்கிறேன் பார்த்துக்கிங்க. நான் எப்படி வந்து அந்த கோனை பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். என் ஹேண்டை பாருங்கள், என் ஃபிங்கர்ஸ் பாருங்கள், எல்லாமே பாருங்கள். ஓகேயா? இப்போ நான் இந்த ஹம் டிசைனில் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ரிங் டிசைன்ஸ் பண்ணுறேன். இப்போது நான் இந்த டிசைன்ஸ் வந்து பாக்ஸாக போட்டு நான் போடுறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். தயவுன்னு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 டிசைன் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி போடணும் இப்படி போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் நான் வந்து இது கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கோசரம் தான் நான் இது வந்து கொடுத்துருக்கேன். ஓகேயா? இப்போ இந்த 2 டிசைன் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ரிங் போட்டு ஹம்பு போட்டேன்னா, இப்போ இந்த ஹம்பை நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம அந்த ப்ரெஷ் பண்ணும்போது விட்டு வரும். ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் இந்த ஹம்பு தானே போடணும், டக்குன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் நீங்கள் போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெஹந்தியில் வர அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஹேண்ட் பார்த்தோன்னே வாவ் அப்படின்னு சொல்லணும்.
இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஹம்ப் டிசைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதை நீங்கள் கொஞ்சம் நல்லாவே கற்று வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ வாங்க நான் 3rd பாக்ஸ் போட்டு நான் வச்சு காமிக்கிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹம்பிலே வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இந்த இது வந்து நம்ம வந்து போட்டுட்டோம். இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணலாம். இதே இடத்துல நடுவாலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்னஸ் வந்து ஒரு டாட் வச்சு அப்படியே வச்சு ஹம்பு போடலாம். இல்லைன்னா ஒரே இடத்துல மட்டும் நல்லா சுற்றி விட்டு போடலாம். இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியெல்லாம் புள்ளி வைக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி தான் அதாவது நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேயா? நீங்கள் வந்து வச்சு இப்படி இப்படி தேய்க்கக்கூடாது. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து நீட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? மெஹந்தி வேஸ்ட் ஆகிடுமே, கோன் வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஓகேயா? நமக்கு வந்து ஒருத்தங்க பார்க்கும்போது நல்லா இருக்கணும், நீட்டாக இருக்கணும். நம்ம பண்ணுற ஒர்க்கும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் இருக்கணும். அடுத்தவங்களும் நம்மளை வந்து நல்லா பேசணும். ஓ, பரவாயில்ல இவங்க அப்படின்னு பேசணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த இடத்துல மெஹந்தி போடணும். நமக்கு கை வந்த கலையாக அதை எடுத்து நீங்கள் பண்ணணும். நான் ப்ரெஷ் பண்ணும்போது நீங்களே கவனிச்சிருப்பீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தீட்ட கிடையாது. நான் மெஹந்தியை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டேன். ஓகேயா? நல்லா பார்த்தீங்களா? ப்ரெஸ் பண்ணி தான் விட்றேன். தயவு செஞ்சு தீட்டாதீங்க, நல்லாவே இருக்காது. அவ்வளோதாங்க. இப்போ இதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.